ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்முடைய வசனத்தினாலே என்னை போஷிப்பீராக ஆண்டவரே ஸ்தோத்திரம். அடுத்தபடியாக பாருங்க, ஹல்லேலூயா, எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல. யாரெல்லாம் உங்களை பேசினாங்களோ, யாரெல்லாம் உங்களுக்கு விரோதமாய் செயல்பட்டாங்களோ அவங்களெல்லாம் மன்னிங்க, அவங்களெல்லாம் நீங்க மன்னிங்க. அதுக்கப்புறம் ஆண்டருடைய கிரியை இந்த இடத்துல பாருங்க. சொல்லுங்க, ஆண்டவரே என்னை மன்னிங்க. யாரெல்லாம் என்னை திட்டினாங்களோ அவங்களெல்லாம் மன்னிங்க ஆண்டவரே. சொல்லுங்க, யாரெல்லாம் எனக்கு விரோதமாக செயல்பட்டாங்களோ அவங்களெல்லாம் மன்னிங்க ஆண்டவரே. யாரெல்லாம் எனக்கு கெட்டு போகணும்னு நினைச்சாங்களோ அவங்கள மன்னிங்க ஆண்டவரே. யாரெல்லாம் இல்லாம போகணும்னு நினைச்சாங்களோ அவங்கெல்லாம் மன்னிங்க ஆண்டவரே. என் குடும்பம் இல்லாம போகணும்னு நினைச்சவங்களா மன்னிங்க ஆண்டவரே. யாரெல்லாம் என்ன சகிச்சாங்களோ அவங்கெல்லாம் மன்னிங்க ஆண்டவரே. அப்பா நான் மன்னிக்கிறப்பா, மனதார சொல்லுங்க, மனதார மன்னிக்கிறப்பா, மனதார மன்னிக்கிறப்பா, மனதார மன்னிக்கிறப்பா. யாரு மேலே எனக்கு கசப்பு வேண்டாம் ஆண்டவரே, யாரு மேலே எனக்கு வெறுப்பு வேண்டாம். ஹல்லேலூயா. மன்னிக்கிறப்பா, மன்னிக்கிறப்பா ஆண்டவரே. சோதரர் குடும்பமா இருக்கலாம், ஒரு சொந்த பந்தமா இருக்கலாம், அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களா இருக்கலாம், உங்களோட வேலை செய்யறவங்களா இருக்கலாம், யாரா இருந்தாலும் ஓ மன்னிக்கிறேன் சொல்லுங்க. மன்னிக்கிறேனப்பா, மன்னிக்கிறேனப்பா, மன்னிக்கிறேனப்பா. ஏன் கடவுளெல்லாம் மன்னிச்சிடுங்க, என்ன மன்னிச்சிடுங்க. இனி நான் எந்த பாவத்தையும் என் தலைமுறைகள் சுமக்க கூடாது ஆண்டவரே. சொல்லுங்க, நான் பரிசுத்தமாய் வாழணும், என் சந்ததி பரிசுத்தமாய் வாழணும், என் சந்ததி பரிசுத்தமாய் வாழணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஷக்கரமோ. அன்பு கடனே இல்லாமல் வேறு ஒரு கடன் நமக்கு இருக்க கூடாது. ஹல்லேலூயா. நாம் அன்பிலே கடன்பட்டவர்கள், ஒருவருக்கொருவர் நான் அன்பாய் இருக்க வேண்டும், ஒருவருக்கொருவர் நம்ம நேசிக்கணும். அதுதான் என்னுடைய விருப்பம் ஆண்டவரே. நான் எல்லாத்தையும் அன்பா இருக்கணும் ஏசப்பா. என் எதிராளிகிட்டையும் நான் அன்பா இருக்கணும் ஏசப்பா. எல்லாரிடத்திலும் அன்பா இருக்கணும். நீங்க எப்படி அன்பா இருந்தீங்களோ அதே போல நானும் அன்பா இருக்கணும். சொல்லுங்க ஆண்டவரே, நானும் அன்பா இருக்கணும், நானும் அன்பா இருக்கணும் ஆண்டவரே. துதிக்கிறோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. என்னை சோதனைக்குள் பட பண்ணாமல் ஆண்டவரே தீமை நின்றீங்க. ராஜ்யமும் உம்முடையது, எல்லா மகிமையும் உம்முடையது. ஹல்லேலூயா. எல்லா பெண்கள் மத்தியில நீர் ஒருவரே மகிமைப்படுகிறாங்க. இந்த ராஜ்யம் மட்டும் காணப்படுவதாக, இந்த வல்லமை நிரம்பி இருப்பதாக ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நம்ம ஜெபம் பண்ண நமக்குள்ள ஒரு மறுரூபத்தை நம்ம பார்க்க முடியும், நம்ம குடும்பத்துல ஒரு மறுரூபத்தை பார்க்க முடியும், நம்ம வசிக்கிற சமுதாயத்துல நம்ம மறுரூபத்தை பார்க்க முடியும், நம்முடைய உலகத்துல ஒரு பெரிய ஒரு எழுப்புதல் நம்ம பார்க்க முடியும். தேவனுடைய வருகையில நம்ம எல்லாரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க போகிறோம். அதனால ஒருவர் கூட இனி இந்த பிரேயரை மிஸ் பண்ணாதீங்க. எல்லாருமே ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.